ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழுவினரை செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இன்று அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை உறுப்பினர்களான மைத்ரி குணரத்ன மற்றும் ஷிரா லக்திலக ஆகியோர் தாக்கல் செய்திருந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட போதே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை ரத்து செய்தமையை ஆட்சேபித்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தமது கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்யப்பட்டமை இயற்கை நியதிக்கு முரணானது என மாகாண சபை உறுப்பினர்களான மைத்ரி குணரத்ன மற்றும் ஷிரா லக்திலக ஆகியோர் மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் மற்றும் செயற்குழு உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் ஒழுக்காற்று விசாரணை குழுவிற்கு அறிவித்தல் விடுக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீஸ்கந்தராஜா உத்தரவு பிறப்பித்தார். அத்துடன் தேர்தல்கள் செயலாளருக்கும் அன்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருப்பதற்காகவே நாம் அங்கு போராடுகிறோம். 62 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு போயிருக்கின்றார்கள். இதுவரையில் ஒருவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை மேற்கொண்டு அவரை கட்சியிலிருந்து நீக்கவில்லை. அதுவே ரணில் விக்ரமசிங்கவின் சட்டமாகும். அவர் அரசாங்கத்திற்கு உறுப்பினர்களை அனுப்பும் எதிர்க்கட்சித் தலைவராக மாறியுள்ளார். இவ்வாறானதொரு நிலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் ரணில் விக்ரமசிங்க இருக்கும் வரை என்றைக்கும் இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்க முடியாது என இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெளிவாக கூறுகிறேன். ரணில் விக்ரமசிங்க இன்னකම් කවදාවත් මේ ආණ්ඩුව පරාජය කරන්න බැහැ කියන එක මේ අවස්ථාවේදී අපි පැහැදිලිව ප්‍රකාශ කරන්න. இதேவேளை காலையில் இன்று முற்பகல் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கோடி ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் கருத்து தெரிவித்தார். தமது கட்சியிலிருந்து ஏதேனும் குரல் எழுப்பினால் அவ்வாறு குரல் எழுப்புகின்றவர்களையும் பின்னால் உதைத்து வெளியே தள்ளும் நிலையிலேயே இன்று எதிர்க்கட்சியின் தலைமைத்துவம் காணப்படுகிறது. குணாதிசயங்களை மாற்றும் கட்சியாக மாறியுள்ளது. தமது உறுப்பினர்கள், தமது அனுசரணையாளர்கள், தமக்கு ஆலோசனை வழங்குபவர்கள் கூறுகின்றவற்றை காது கொடுத்து கேட்பதே சிறந்த தலைமையாகும். எனினும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தற்போது என்ன நேர்ந்துள்ளது? தயாசிரி சென்று விட்டார். மேலும் 2-3 பேர் வரிசையாக உள்ளனர். இந்த பக்கம் வாருங்கள். காலம் வந்தவுடன் அனைத்து யானைகளும் இந்த பக்கம் வரும். இவ்வாறு நேர்ந்தால் நாளுக்கு நாள் எதிர்க்கட்சி இல்லாமல் போகும். ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் போது ஐக்கிய தேசிய கட்சியின் இறுதி பெறுபேராக உறுப்பினர் ஒருவரை இருப்பார் என நான் எண்ணுகிறேன். தலைவர்களின் எண்ணிக்கை 1 என்ற மட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி இல்லாமல் போகும் சாத்தியங்கள் தென்படுகின்றன. நாயකයන් සංඛ්‍යාව 1යි කියන මට්ටමට එක්සත් ජාතික පක්ෂය දියවි යන ලකුණු පහළ වෙලා තියෙනවා. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்தின் கீழ் உள்ள நுவரெலியா மாநகர சபை மேயருக்கு எதிராக நிதி மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற நுவரெலியா வசந்தகால கொண்டாட்டங்களின் போது நுவரெலியா மாநகர சபையின் நிதியுதவியுடன் சேர்க்கப்பட வேண்டிய சில அனுசரணை நிறுவனங்களின் நிதியை மோசடியாக வேறு நிதியத்திற்கு மாற்றியமைக்க எதிர்ப்பு தெரிவித்தே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நுவரெலியா மாநகர சபையின் பிரதி மேயர் திஸ்ஸ செனவிரத்ன இன்று முற்பகல் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் இந்த முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார். நகராதிபதி அறமுதல கீழ அறமுதலக் மகாநகர சபா மேயர் நிதியம் என்ற நிதியம் மாநகர சபை கட்டளை சட்டத்திலோ இடைக்கால யாப்பிலோ காணப்படவில்லை. அது சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட நிதியமாகும். நகர சபை அல்லது நகர சபையினால் நடாத்தப்படும் வேறு நிறுவனம் ஒன்றிருந்து கிடைக்கும் வருமானத்தை இந்த நிதியத்தில் சேர்க்க முடியாது. மின்னேரியாவில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மின்னேரியா மற்றும் ரொட்டவெவா ஆகிய பகுதிகளுக்கு இடையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ஹிங்குரங்கொட பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் RP ரத்நாயக்கா இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். வயதான 3 பிள்ளைகளின் தந்தையான அவர் பயணித்த வாகனம் பாலம் ஒன்றுடன் மோதி அருகில் இருந்த வாவிக்குள் விழுந்துள்ளது. அடுத்து சக்தியின் தேடலில் இலங்கை தோட்டப்புற மக்களது சுகாதார சேவையினை சிறந்த முறையில் வழங்குவதற்கு மத்திய அரசின் கீழ் பொறுப்பேற்கப்பட்டுள்ள தோட்டப்புற அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் புபுதமு வெல்லச நிகழ்ச்சி திட்டத்தின் அடையாளம் என இந்த பெயர் பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓவா மாகாணத்தின் ஹல்தமுள்ள பிரதேச சபைக்குட்பட்ட உடவேரிய தோட்டத்தில் உள்ள பூனகல வைத்தியசாலையின் பெயர் பலகையே இது. எனினும் இன்று இந்த வைத்தியசாலையின் அனைத்து கதவுகளும் பூட்டப்பட்டுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும்.
சகல வசதிகளையும் கொண்ட இந்த வைத்தியசாலை வைத்தியர் ஒருவர் இல்லாமையினால் நீண்ட நாட்களாக மூடப்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது இந்த வைத்தியசாலை மாலை வேளையில் சிறுவர்கள் விளையாடுவதற்கான ஓர் சிறுவர் பூங்கா போன்றே காட்சியளிக்கின்றது. வெளி நோயாளர் பிரிவு, சிறுவர் பிரிவு, மகப்பேற்று பிரிவு என அனைத்து பிரிவுகளுக்கும் பெயர் பலகைகளையும் அதற்கான உபகரணங்களையும் வழங்கி அதிகாரிகள் இதனை மூடி வைத்துள்ளமையினால் என்ன பலன் கிடைக்கப் போகின்றது? யானை பிரச்சினை, குளவி பிரச்சினை மற்றும் அடிப்படையில் பல பிரச்சினைகளை எதிர்நோக்கும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் இப்பகுதி மக்கள் 36 கிலோமீட்டர் சென்றே தமது மருத்துவ தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நிர்மாணிக்கப்படும் வைத்தியசாலை இது இந்த பூனால பிரதேசத்தில் வாழ்ற 5000 மக்களுக்கு பெரும் உதவியா இருந்துச்சு. ஆனா இப்ப வைத்தியம் இல்லாத காரணத்தினால நாங்க இப்ப எதுவும் வருத்தம்னு சொன்னா கொஸ்லா அந்த 5 கிலோமீட்டருக்கு அப்பால் கொஸ்லா நகருக்கு தான் போகணும். கடந்த 2 வருடங்களாக வைத்தியசாலையின் காவலாளியாக கடமையாற்றியவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த வைத்தியசாலையில் கடந்த 2 வருட காலமாக நான் ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த வைத்தியசாலையில் இருக்கப்பட்ட அனைத்து உபகரணங்களும் வைத்தியசாலையில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. பூனகல பகுதியில் வாழும் சுமார் 5000 தோட்ட தொழிலாளர்களுக்கு மருத்துவ சேவையை வழங்குவதற்காக இந்த வைத்தியசாலைக்கு வைத்தியர்களை வழங்குவது அதிகாரிகளின் கடமை அல்லவா? மூடப்பட்டிருக்கும் இந்த வைத்தியசாலையை விரைவில் திறந்து அரசாங்கம் செலவு செய்துள்ள பணத்தின் மூலம் மக்களுக்கு சேவை வழங்குவது காலத்தின் தேவை அல்லவா? சுகாதார அமைச்சரே, இது உங்களின் கவனத்திற்கு. வடமேல் மாகாணத்தில் புத்தளம் மாவட்டத்தின் உடப்பு முதல் தொடுவாய் வரையான பிரதேசத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இறங்குதுறையொன்றை அமைத்து தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். உடப்பு முதல் தொடுவாய் வரையான கடல் பிரதேசத்தில் பெருமளவான மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுவதுடன் இயந்திர படகுகள் மூலமும் தொழிலில் ஈடுபடுகின்றனர். கடலில் ஆபத்துகள் நேரும் போது பாதுகாப்பு தேடிக்கொள்வதற்கும் இலகுவாக தொழிலை மேற்கொள்வதற்கும் இந்த பிரதேசத்துக்கென்று இறங்குதுறை ஒன்று இல்லாமையினால் மீனவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். இப்ப இதுக்கு முன்னால நாங்க இறங்குதுறை வேணும் என்று கடற்தொழில் அமைச்சர்கிட்ட எல்லாத்தையும் நாங்க அறிவிச்சிருக்கோம். எங்க சங்கங்களாலேயும் நாங்க கடிதங்கள் கொடுத்திருக்கோம். இதுவரைக்கும் எதுவுமே எங்களுக்கு செய்யவில்லை. அதனால இந்த 6 மாசம் எங்களுக்கு இந்த போட்டு தொழிலே செய்யல. அதனால நாங்க திருவோணமலை, முல்லைத்தீவு, புலிமூட்டை அங்க இங்க போக வேண்டியிருக்கு. இன்றைக்கு ரொம்ப கஷ்டத்து மத்தியில் இருக்கோம். இன்றைக்கு ஒரு நாளைக்கு சமைச்சு சாப்பிட்டா அடுத்த நேரத்தை சமைச்சு சாப்பிடறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆத்துக்குள்ள போனா ஆத்துக்குள்ள தொழில் இல்லை. படகு ஒன்றை கடலில் இறக்குவதற்கு பலர் தேவைப்படுவதாக குறிப்பிடும் மீனவர்கள் இறங்குதுறை ஒன்றை அமைத்துக் கொடுத்தால் தனி ஒருவராகவே படகை இறக்கி தொழிலில் ஈடுபட முடியும் என்றும் தெரிவிக்கின்றனர். நாங்க இப்ப கடத்தொழில் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால இப்ப இறங்குதுறை இருந்து என்று சொன்னா நாங்க தனியா இறக்கிட்டு போயிடுவோம். இறங்குதுறை இல்லாத காரணத்தால 4-5 பேர் இறக்கி கஷ்டப்பட்டு தான் போறோம். சில டைம்ல கடல்ல போட்டு பிறண்டு போகும், இன்ஜின் உடைஞ்சு போகும், சில உயிர்கள் போகும். இந்த இறங்குதுறை இல்லாத காரணத்தால எங்களுக்கு தொழிலுக்கு கஷ்டமா இருக்குது. இறங்குதுறை ஒன்றை அமைத்து தருமாறு இப்பகுதி மீனவர்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் பலமுறை கோரிக்கை விடுத்த பொழுதும் இதுவரையில் எந்தவிதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சாட்டும் மீனவர்கள் இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். நாங்க அதனால பெரும் கஷ்டங்களை விளைவுகளை சந்திக்கிறோம். எங்களுக்கு தொழிலுக்கு 6 மாதம் தான் இங்க சிறுகடல் தொழிலோ இல்லை. சிறுகடலும் பெரும் கஷ்டமாக இருக்கிறது எங்களுக்கு. எனவே சம்பந்தப்பட்டவர்கள் தமது வாழ்வாதார பிரச்சனையை தீர்த்து தமது வாழ்வில் ஒளியேற்றுவார்கள் என்று இந்த பிரதேச மீனவர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி.